எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் காலையில் ஆராதனைக்கு வருவதற்கு தாமதமாச்சு? கை தூக்குங்க. வழியில் எத்தனை பாலங்கள் இடிந்து விழுந்து கிடந்தது? எத்தனை பேர் போட்டில் வந்தீங்க? விசுவாசிகளே, ஒரு சாதாரண கிளைமேட் கொஞ்சம் மாறினாலே நமக்கு எல்லா வகையிலும் ஒரு சுணக்கம் வருகிறது. ஆமென். சரி, இன்றைக்கி செய்திக்குள்ளாக கடந்து போவோம். ஆராதனை முடிந்த பின்பாக 11:30 மணிக்கு சரியாக வாலிபர் கூட்டம் நடக்கும். நீங்கள் மற்றவர்கள் அமைதியாக நீங்கள் வீட்டுக்கு செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வாலிபர்கள் எல்லாரும் இருந்து செல்லும்படியாக கேட்கிறேன். இந்த செய்தியோடு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தேவையான ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தியானத்திற்காக யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். Unless a person is born again, reborn from above, spiritually transformed, renewed, sanctified, he cannot ever see and experience the kingdom of God. Amen. நமக்கு பிறப்பு என்பது தெரியும். ஆனால் மறுபிறப்பு என்பது அநேக விசுவாசிகளுக்கு இன்னும் அது ஒரு புதிர் போலவே இருக்கிறது. இந்த நிக்கதோமு என்னப்பட்ட பரிசேயனான ஒரு யூதன், வேதத்தை பழைய ஏற்பாட்டை போதிக்கிற ஒரு மனுஷன், இரவு சமீபமான நேரத்தில் இயேசுவிடம் வந்து கேட்டான், போதகரே, எப்படி நான் மறுபிறப்பு அடைவது? இயேசு கிறிஸ்து மறுபிறப்பு அடைவதை குறித்து சொல்லும் பொழுது அது அவனுக்கு புரியவே இல்லை. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொண்டார். நீ மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ மறுபிறப்பை குறித்து உனக்கு தெரியாமல் இருப்பது எப்படி என்று இயேசு கிறிஸ்து அவர் கடிந்து கொண்டார். மற்ற மதங்கள் எதுவுமே இந்த மறுபிறப்பை குறித்து அவைகள் போதிக்கிறதே கிடையாது. மற்ற மதங்களிலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும், மறுமை என்று சொல்லுவார்கள். இந்த பூமியிலே நீங்கள் மனுஷனாக பிறந்தால் அடுத்த பிறவியிலே நீ ஒரு கழுதையாக பிறப்பாய். இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்தால் அடுத்த பிறவியிலே யானையாக பிறப்பாய் என்று சொல்லுறாங்க. வேதம் அதை சொல்லவே இல்லை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சத்திய வேதம் ஒன்றை போதிக்கிறது. நாம் உயிரோடு இருக்கிற இந்த காலத்திலேயே, உயிரோடு இருக்கிற இந்த நிலைமையில் தானே மறுபிறப்பை நாம் அடைய முடியும். இந்த செகண்ட் பர்த் என்று சொல்லப்படுவது ஆங்கிலத்திலே ரீஜெனரேஷன், ரீக்ரியேஷன், ரீபர்த் என்று சொல்லப்படுகிறது. ரீக்ரியேஷன் என்றால், நீங்கள் தென் மாவட்டங்களில் போனால் ரீக்ரியேஷன் கிளப் என்று சொல்லப்படும் என்று அநேக இடங்களில் இருக்கும். உள்ளே போயிடாதீங்க. போனீங்கன்னா அது டாஸ்மார்க்குக்கு தனியார் நடத்துகிற டாஸ்மார்க்கு பேர் ரீக்ரியேஷன் கிளப். அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒருத்தன் களைச்சி போயிருக்கிறான், மனைவி கூட சண்டை, பல வகையான பிரச்சனை இருக்குது. அப்போ அவனை என்ன பண்ணுறாங்களாம், ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஏற்கனவே உள்ள கிரியேஷனில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவன் அதை குடிக்கும் பொழுது அதை மறந்து விடுகிறான். ஆனால் திரும்ப அதே பிரச்சனை அவனுக்குள்ளாக வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் மறுபிறப்பை அடைய வேண்டும். அநேக விசுவாசிகளுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. ஊழியர்களாக நாங்களும் மறுபிறப்பு அடைந்தும் சரியாக வளராத அநேகரை வைத்து நாங்கள் மேய்க்க வேண்டிய மேய்ச்சல் தொழிலே இருக்கிறோம். ஆமென். தயவுசெய்து இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நீங்கள் உண்மையிலேயே மறுபிறப்பு அடைந்தவர்களா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் யாரையும் நியாயந்திருக்கிறதில்லை. காரணம், எனக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. நீங்கள் மறுபிறப்பு அடைந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்களே நியாயந்தீர்த்துக் கொள்ளுங்கள். யோவான் 3:5 இயேசு கிறிஸ்து இன்னும் விரிவாக சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். 3:3 பாருங்க, காண மாட்டான். 3:5 பிரவேசிக்க மாட்டான். முதலாவது நாம் பார்க்க வேண்டும்,
பின்பு பிரவேசிக்க வேண்டும். பிரவேசிக்கும் பொழுது ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே அநேக இடத்துல நாம் பார்க்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். பொதுவாக முழு இரவு ஜெபத்திலே நாங்கள் ஒரு வசனத்தை சொல்லுவோம். என்ன வசனம் என்றால், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த மாம்சம் என்பதை நாம் பல வேளைகளிலே வேதத்தை படிக்கும் பொழுது தவறாக நாம் புரிந்து கொள்கிறோம். மாம்சம் என்றால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த பகுதிகளில் உள்ள மாம்சம் நம்முடைய கண் பார்க்கக்கூடிய இந்த மாம்சம் அல்ல. ஏனென்றால் இந்த மாம்சம் எதையுமே நம்மிடத்தில் கேட்பதில்லை. என்னைக்காவது மாம்சம் இந்த மாதிரி ஒரு ஆஃப் கோட் போடு அப்படின்னு சொல்லியிருக்குதா? மாம்சம் கேட்கவே இல்லை. அது என்னைக்காவது நம்முடைய குடல் நீ எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரியாணியை தர வேண்டும் என்று நம்மளது கேட்டிருக்கதா? கேட்கவே இல்லை. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு கோமாவில் இருக்கிற ஆளுக்கு அவனுக்கு என்ன கொடுத்தாலும் என்ன செய்வார்? சாப்பிடுவார். அப்போ நம்மிடத்துல நமக்கு ஒரு உணவு வேண்டும், ஒரு உடை வேண்டும், நாம் இப்படி இருக்க வேண்டும் என்பதை எது தீர்மானிக்கிறது என்றால் நம்முடைய சிந்தை தீர்மானிக்கிறது. ஆமென். நம்முடைய சிந்தை தீர்மானிக்கிறது. இந்த மாம்சத்தினால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த மாம்ச சிந்தை இருக்கிறது அல்லவா, இங்கு சொல்லப்பட்ட அந்த மாம்சம் என்பது அந்த கார்னாலிட்டியை குறிக்கிறது. கார்னல் நேச்சர். கார்னல் நேச்சர் என்றால் ஆடமிக் நேச்சர், ஃபாலன் நேச்சர். அமேன். ஜென்ம சுவாபம். அந்த ஆதாம் விழுந்து போனான் அல்லவா, அந்த ஆதாமுடைய காரியங்கள் தான் நம்மை இதுபோல சிந்திக்க வைக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. பொதுவாக இந்த பெந்தைகோஸ்தே சபையிலும் அநேகருக்கு மறுபடி பிறந்த ஒரு அனுபவம் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது நாங்கள் முன்னால் கூப்பிடும் பொழுது முன்னால் வர்றாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறாங்க. அந்த ஒரு ஈவெண்ட், அந்த ஒன் ஆஃப் ஈவெண்ட் மட்டும் அது ரட்சிப்பல்ல. அதே போல் ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தும் பொழுது அந்த ஞானஸ்தானம், அந்த நிகழ்வு மாத்திரம் அவனுடைய வாழ்க்கையிலே ஜலத்தினால் பிறக்கிற ஒரு அனுபவத்தை கொண்டு வராது. மாறாக அது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது. ஆமென். அதற்கு பின்பாக அவன் இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். வேதம் இன்னும் சொல்கிறது, பழைய மனுஷனை களைந்து போட்டு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷன் என்று சொல்லப்படுவது இந்த ஆதாமுடைய அந்த நேச்சர், அந்த ஃபாலன் நேச்சர், விழுந்து போன அந்த ஒரு அனுபவத்தை நாம் மாற்றிவிட்டு கிறிஸ்துவுடைய சரீரத்தை, கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை நாம் தரித்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளும் பொழுது நாம் பரலோக குடிமகன் ஆகிறோம். ஆமென். ஏன் இந்த ஒரு மறுபிறப்பானது அநேகருக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது? யோவான் 3:8 இயேசு இன்னும் விலாவாரியாக சொல்கிறார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இந்த ஆவியினால் பிறக்கக்கூடிய அனுபவம் ஒரு மிஸ்டீரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். யாராவது பார்க்க முடியுமா? ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை பார்த்து இவர்கள் ஆவியினால் பிறந்தவர்கள், இவர்கள் ஆவியினால் பிறக்காதவர்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆவியினால் பிறந்த மனுஷனை, மனுஷியை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அந்த மனுஷனை அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கனிகளை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். ஆவியின் கனியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது எல்லாம் ஒரு மனுஷனுடைய, கிறிஸ்துவனால் பிறந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும், இவர்கள் மறுபடி பிறந்தவர்கள். அந்த ஆவி மனுஷனைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? மறுபடி பிறந்தவர்கள் என்று சொல்கிறோம். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே தேவன் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். தேவன் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவி மனிதனை அவர் பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டிலே எபிரேய மொழியிலே
இந்த ஆவி என்று சொல்லப்படுகிற காரியத்திற்கு ரூவா என்ற ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த ரூவா என்ற பதத்திற்கு 3 வகையான அர்த்தம் உண்டு. முதலாவது ஸ்பிரிட், ஆவி. ரெண்டாவது பிரத், சுவாசம். மூன்றாவது விண்ட், காற்று. புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே அது என்ன சொல்லப்படுகிறது என்றால் நியூமா என்று சொல்லப்படுகிறது. நியூமாட்டிக் என்று சொல்லுகிறோம் அல்லவா சில இயந்திரங்களை, நியூமா என்று சொல்லப்படுகிறது. அதற்கும் இந்த 3 அர்த்தங்கள் தான் உண்டு: ஆவி, சுவாசம், காற்று. இந்த ஆவி என்பது நீங்கள் ஆதியாகமத்தில் பாருங்கள், நான் சொன்னேன் ரீக்ரியேஷன், மறுபடியுமாக உருவாக்குவது. ஏதோ ஒரு சிதைந்த ஒரு காரியத்தை, சரியில்லாத காரியத்தை திரும்ப உருவாக்குவது தான் ரீக்ரியேஷன். அப்போ ரீக்ரியேஷன் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது கிரியேஷன் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிரியேஷன் என்பது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மண்ணினால் ஒரு பொம்மையை, ஒரு மனுஷ உருவத்தை தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் உருவாக்கி தன்னுடைய ஆவியை, தன்னுடைய சுவாச காற்றை அவனிலே ஊதினார். ஆமென். அவன் ஊதும் பொழுது அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அதே போல ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த காற்று என்று சொல்லப்படுவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் கூடியிருந்த பொழுது பலத்த காற்றுடன், ஒரு சத்தத்துடன் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். இதுதான் ஆவியினால் பிறக்கக்கூடிய அனுபவம். இந்த ஆவியிலே பிறக்கக்கூடிய அனுபவத்திற்கு முதல் படி ஒன்று உண்டு. ஆவியினால் பிறக்கக்கூடிய முதல் அனுபவம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:17. புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நமக்கு இது நன்றாக தெரியும். ஆதாம், தேவனி சாகவே சாவாய், புசிக்கும் நாளிலே சாவாய் என்று சொன்னார். அந்த புசித்த நாளிலே ஆதாமும் ஏவாளும் மரித்தார்களா? மாம்சப்படி மரித்தார்களா? மரிக்கல. ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு வாழ்ந்தான்? 900 வருஷத்துக்கு மேலே உயிரோடு வாழ்ந்தான். இந்த ஏவாள் பாட்டியம்மாவும் நிறைய நாட்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? உயிரோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொன்னது எது? நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அவர்கள் மாம்சத்திலே மரிக்கவில்லை, மாறாக தங்களுடைய ஆவியிலே மரித்தார்கள். ஆவியிலே மரிப்பது என்பது மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு அற்று போகிற ஒரு நிலைமை தான் ஆவியிலே மரிக்கிற ஒரு நிலைமை. அப்போ அவர்கள் ஆவியிலே மரித்த பின்பு என்ன ஆகிறது? அது சரீரத்தையும் அது பாதிக்கிறது, அது சரீரத்தையும் தாக்குகிறது. தேவன் சொன்னபடி, எழுத்தின்படி ஒரு நாளிலே 2 பேரும் மரித்தார்கள். அதே போல மாம்சத்திலே பிறந்த நாமும் இயேசு கிறிஸ்துவை அறியாத காலத்திலே, இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்து, இயேசு கிறிஸ்துவை அறியாமல் எல்லா விதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆவலோடு நடப்பித்த காலத்திலே நம்முடைய ஆவி மரித்ததாக இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய மாம்சமும் சாவை அது எதிர்நோக்கி இருக்கிறது. ரோமர் 1:21 சொல்கிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளிலே வீணராக்க உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ ஒரு மனுஷனுடைய ஆவி மனுஷன் அவன் இருள் அடையும் பொழுது அவனுடைய மாம்சமும் அது இந்த சாவை எதிர்நோக்கி இருக்கிறது. என்ன நடக்கிறது? சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஒரு பாவியினுடைய இருதயம், ஒரு பாவியினுடைய ஆவி மனுஷன் அவன் முதலாவதாக உயிர்ப்பிக்கப்படுகிறான். ஆமென். அந்த சுவிசேஷத்திற்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது, அந்த சுவிசேஷத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் ஆவியிலே அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். அவன் உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு அவனிலே கிறிஸ்துவனுடைய ஜீவன் உருவாகிறது. ஆகவே தான் இந்த வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா ஜலத்தினால் பிறக்கக்கூடிய அனுபவத்தை
ஆதியாகமத்தில் நீங்கள் காணலாம். ஒரு மனுஷன் இயேசுக்குள்ளாய் வரும் பொழுது தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். அதுதான் ரட்சிப்பு. பின்பு எல்லாருக்கும் முன்பாக தான் ரட்சிக்கப்பட்டவன், தான் இயேசுடைய உடையவன் என்பதை அறிக்கை பண்ணும்படியாக ஞானஸ்நானம் எல்லாருக்கும் முன்பாக அவன் எடுக்கிறான். இதுதான் ஜலத்தினால் பிறக்கக்கூடிய அனுபவம். நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு பின்னால் எழுதுவார், ஜலத்தினால் தோன்றின பூமி. இந்த பூமியானது ஜலத்தினால் மூடப்பட்டிருந்தது. தேவன் இந்த பூமியிலே மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது அந்த ஜலத்தை எல்லாம் விலக்கி விட்டு இந்த பூமியிலே வெட்டாந்தரை உண்டாகும்படியாக செய்தார். அதே போல் ஒரு தாயின் வயிற்றிலே குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தை எதுக்குள்ளாக இருக்கிறது? தண்ணிக்குள்ளாக தான் இருக்குது. ஆமேன். அந்த குழந்தை தண்ணிக்குள்ளாக தான் என்ன செய்யுது? அப்படியே சுற்றிட்டே வருது. எப்படி கிரகங்கள் சுற்றி வருதோ அது மாதிரி தாயின் வயிற்றிலே பல குட்டிக்கரங்களை அடித்து தான் என்ன செய்யுது? கடைசியில் இந்த உலகத்தில் வெளிப்படுகிறது. அதே போல் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாய் வர வேண்டும் என்றால், இந்த பரமராஜ்யத்துக்குள்ளாய் வர வேண்டும் என்றால், இந்த பரமராஜ்யத்தை அவன் காண வேண்டும் என்றால், பிரவேசிக்க வேண்டும் என்றால், முதலாவதாக அவன் ஜலத்தினால் பிறக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீங்க? சீக்கிரமாக எடுத்துருங்க. சரியா? ஞானஸ்நானத்துக்கு ரொம்ப தள்ளிப்படக்கூடாது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா வேதத்தை எடுத்து வாசிட்டு இருப்பாங்க. வாசித்த உடனே அவனே சொல்லுவான், இங்கே தண்ணி நிறையா இருக்கே, ஞானஸ்நானம் கொடுத்துருங்க அப்படின்னு. ஞானஸ்நானத்திற்கு ஒரு நாளும் தள்ளி போடாதீங்க. ஞானஸ்நானத்தை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஞானஸ்நானம் என்பது ஒரு சபையினுடைய சட்டம் அல்ல, சபையின் சட்டமாகவும் இருக்கிறது. ஆனால் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதிருந்தும் அவர் இந்த ஒரு பிரமாணத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார். பாவியாக அவர் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. அவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டார். ஆகவே தான் அந்த ஞானஸ்நானம் என்பது ஏதோ ஒரு சடங்குல ஏதோ ஒரு நாளிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. நம்முடைய பரம வாழ்க்கையை தொடங்குகிற ஒரு புதிதான வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்கிற ஒரு நல்ல நாள். ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன். ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரத்தில் நிறைய இந்த டேட்டு பச்சை குத்தி இருந்தானா. அதில் அவன் கிறிஸ்துவை அறியாததுக்கு முன்பாக 2 பிசாசுகளை அவன் குத்தி இருந்தானாம். 2 பிசாசுகளுடைய உருவத்தை தன்னுடைய சரீரத்தில் குத்தி இருந்தானாம். அப்பொழுது ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது அவனை நினைத்தானாம், இதெல்லாம் வச்சுட்டு ஞானஸ்நானம் எடுக்க முடியாது, இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொன்னாராம், அதை ரிமூவ் பண்ணணுன்னா உடம்புல வேறு இடத்துல தோலை எடுத்து அந்த இடத்துல கிராஃப்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அந்த அளவுக்கு அவன்கிட்ட பணம் இல்லாத இருந்ததான். அப்பொழுது அவன் ஜெபித்தான, ஆண்டவரே நான் போய் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன், ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு உமக்குள்ளாய் ஒரு ஒரு மறுபிறப்பிலே வந்த பின்பு இந்த அடையாளத்தோடு நான் வாழ விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவன் ஞானஸ்நான தொட்டிக்குள்ளாய் இறங்கி போதகர் அவனை உள்ளே அமிழ்த்தி எடுத்த பொழுது அந்த 2 பேயோடைய உருவங்களும் மறைந்து போனதாம். ஆமென். ஆகவே தயவு செய்து பாஸ்டர்ஸ் உங்களை தண்ணியில் முக்கி எடுக்கிறது ஏதோ சடங்கு நினைக்காதீங்க. ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. ஆமென். ஞானஸ்நானத்துக்கு முன்பாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4-5 கிளாஸை அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானத்துக்கு உங்களை நாங்கள் தயார்படுத்த முடியும். ஏனென்றால் வேதத்தில் வாசித்து பாருங்கள், எந்த பாவமும் அறியாத ஒரு புண்ணிய மகன் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது முழு பரலோகம் அதை பார்த்து கொண்டிருந்தது. ஆமென். தேவ ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் தங்கினார். ஆகவே உங்கள் கண்களால் பரலோகம் திறந்திருக்கிறதையும் தேவன் உங்களை பார்ப்பதையும் உங்களால் காண முடியாவிட்டாலும் இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆகவே ஞானஸ்நானுக்கு ஒப்பு கொடுக்குறவங்க அதுக்கு ஏற்ற பிரகாரமாய் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு அதுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது கேட்கிறேன். சிஸ்டர், நீங்கள் சீக்கிரமாக ஞானஸ்நானம் எடுத்துருங்க, ரொம்ப காலம் செல்லாது. இந்த மறுபிறப்பு என்பது உங்களுக்கு ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்துறது வரைக்கும் வாசித்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எப்படிடா அவங்க ஒரே மாதிரி எழுதுனாங்க அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். மரியாள் என்ற ஒரு
எபிரேய ஸ்ரீ இருந்தாள். அந்த மரியாள் ஜெபித்த பொழுது, ஒரு நாள் அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது தேவனுடைய தூதன் வந்து என்ன சொன்னார்? கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னாள். சொன்ன உடனே அவன் சொன்னா, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியாத கன்னிகையா இருக்கிறனே என்று சொன்ன பொழுது அவன் என்ன சொன்னாரு? தேவனால் எல்லாம் கூடும். அப்ப அவ என்ன சொன்னா? நான் ஏதோ ஆண்டவருக்கு நான் அடிமை, என்னை நான் அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னாள். அப்ப சொன்ன பொழுது அவள் மேல் உன்னதமானுடைய பலன் நிழலிட்ட பொழுது அவளுக்குள்ளாய் இயேசு உருவானார். ஆமென். முதலாவது என்ன சொன்னா? கிருபை பெற்றவளே வாழ்க. ரெண்டாவது அவ என்ன சொன்னா? அது அப்படியே ஆகட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்து விசுவாசித்தாள். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்திலே ஒரு கருவாக உருவானார். ஆகவே தன் வேதம் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவி மனுஷனிலே அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி நமக்குள்ளாய் பிறக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் அந்த கிருபையை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பது மாத்திரமல்ல, நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது நம்மளே அந்த ஆவி மனுஷன் சிருஷ்டிக்கப்படுகிறான். ஆமென். இந்த ஆவியிலே பிறத்ததிலே ரெண்டாவது ஒரு அனுபவம் உண்டு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனுடைய சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி ஒரு மண்ணினாலே ஒரு சரீரத்தை தேவன் உண்டாக்கினார். உண்டாக்கின பின்பு அந்த சரீரத்திலே தம்முடைய ஆவியை ஊதினார். ஆமென். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அநேகர் இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து பின்வாங்கி போவது, இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைநிற்காமல் போவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ரெண்டாவது ப்ராசஸுக்குள்ளாய் வராததான் காரணம். அநேக சபைகளிலே, பேர்கிறிஸ்துவ சபைகளிலே இந்த அனுபவத்தை போதிக்கிறதே கிடையாது. பாருங்கள், ஆதியாகமத்தில் நல்ல வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆதாம் தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டான். அதே போல் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலிலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது, ஞானஸ்நானத்துக்கு உட்படும் பொழுது அவருடைய சாயல் நமக்குள்ளாய் உண்டாகிறது. ஆனால் அந்த சாயலுக்குள்ளாய் தேவனுடைய ஜீவன், தேவனுடைய ஆவி பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சாயல் முழுமை அடைய முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய சொந்த முயற்சியிலே, நம்முடைய சொந்த பலத்திலே இந்த உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் அவருடைய ஆவியின் உதவி இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் சீஷர்களை பார்த்து, நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள். அந்த மரியாள் மேல் நிழலிட்ட அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அந்த பலன் மேல் வீட்டு அறையிலே அப்போஸ்தலர்கள் மேலே வந்து தங்கினது. அதே போல் கிறிஸ்துவுக்குள்ளாய் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய மேலேயும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பலன் வந்து இறங்கினா தான் அவன் உண்மையிலே கிறிஸ்துவின் சாயலோடு ரூபத்தோடு இந்த உலகத்திலே வாழ முடியும். சங்கீதம் 105:4 சொல்கிறது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பாருங்க, தேவனுடைய பலன் வந்து நம்முடைய பலனாய் மாறுகிறது. தேவனுடைய பலன் என்னைக்கு நம்முடைய பலனாய் அது மாறாமல் இருக்கிறதோ அது வரைக்கும் ஒரு மனுஷியால் ஒரு ஜெய ஜீவியத்தை செய்யவே முடியாது. எபேசியர் 6:10 இவ்வாறாக கர்த்தருடைய தாசன் சொல்கிறான், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
அநேகர் ரட்சிப்பின் அனுபவத்திலே முன்னேறாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு ஆவியினுடைய அனுபவத்திற்குள்ளாய் வராமல் இருப்பது தான். நம்முடைய பலனால், நம்முடைய முயற்சியினால், நம்முடைய சக்தியினால் இந்த உலகத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. உண்மையிலே பலன் கொள்ளும் மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்கிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, அற்ப பிரயோஜனம் உள்ளது. இது புரியாதனால தான் அநேக மதங்களிலே பல கிலோமீட்டர்கள் நடந்து போகிறாங்க. இன்றைக்கும் நான் போகும்போது பார்க்குறேன், அநேகர் ஜனவரி மாதம் நடந்து போன ஆட்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கான். ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்கிறான்? மலை ஏறுறான். ஏன் ஒவ்வொரு வருஷமும் மலை ஏறுறான்? போன வருஷம் மலை ஏறினது ஃபெயிலியர். ஆமென். போன வருஷம் எதுக்காக மலை ஏறினா? சிகரெட் பிடிக்கிறான் ஆவின் டீ கடையிலேருந்து. அவனால் அதுக்கு என்ன செய்ய முடியல, ஒரு விடுதலை இல்லை. 40 நாள் குடிக்காமல் வந்திருக்கான். 41ஆவது நாள் என்ன ஆச்சு? பழைய குருடி கதவை அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். அப்போ இவனுடைய சரீர முயற்சி எந்த வகையிலும் அவனுடைய பாவத்தை மேற்கொள்வதற்கு பயனுள்ளதாக இல்லை. ஆனால் வேதம் போதிக்கிறது, அந்த உன்னதத்தினால் வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் பொழுது நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஆமென். ஆகவே தான் அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் முதலாவதாக பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ இதில் என்ன தெரியுது? உங்களுக்கு பலன் வேணும். பலன் இல்லைன்னா சாட்சி இருக்காது. ஒரு மனுஷன் ஏன் விழுந்து போகிறான்? சாதாரணமாக சொல்லுங்கள். சாதாரண ஒரு மனுஷன் நடக்கிறான், திடீர்னு விழுந்து போகிறான். ஏன் விழுந்து போகிறான்? அவனால் அவனுடைய சரீரத்தை வெயிட்டை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அதே போல் உங்கள் ஆவி மனுஷனுடைய வெயிட்டை, உங்கள் ஆவி மனுஷனை நடத்தி கொண்டு போனோம்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன், அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு வேண்டும். அது வரைக்கும் ஒரு மனுஷனால் ஜெய ஜீவிதத்தை செய்யவே முடியாது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 பவுலுக்கு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும், பரிபூரணமாய் விளங்கும். நம்முடைய பலவீனத்திலே, நம்முடைய சுகவீனத்திலே, நம்முடைய இயலாமையிலே தேவ பலன் நம்மேல் நிழலிடும். ஆமென். யோவேல் 3:10 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆமென். யாரெல்லாம் பலவீனனாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் பலவீனமாக இருக்கீங்களோ, நீங்கள் சொல்லணும், நான் ஒரு பலவான். இதுதான் தேவனால் தரிப்பிக்கப்படுகிற பலன். இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ விசுவாசினுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அது செயல்படும். நாங்கள் சொல்லுவோம் அடிக்கடி, பிரசங்கம் செய்யாததை தேவனுடைய பிரசன்னம் செய்து விடும். ஆமென். நீங்கள் நிறைய படிக்கலாம், நிறைய ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம், எந்த ஊழியத்தையும் செய்யலாம், சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கலாம், சுவிசேஷராக இருக்கலாம், யாராக இருந்தாலும். ஆனால் இந்த ஒரு பரிசுத்தாவினுடைய பலன் இல்லாத வரைக்கும் உங்களுடைய ஊழியம் யாருக்கும் பயனுள்ளதாக இருக்காது. இந்த உன்னதமானுடைய பலன் நம்மேல், மரியாளின் மேல் நிலையிட்டது போல நம்மேல் அது வர வேண்டும். 3ஆவதாக, இந்த ஆவியினால் பிறந்த மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வாறு செயல்படுகிறது, அது எவ்வாறு மற்ற மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து, மற்ற விசுவாசிய வாழ்க்கையிலிருந்து வித்தியாசப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 7:15 வாசிங்க. ரோமர் 7:15. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். இதுதான் ஒரு 80% விசுவாசுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சம்பவம். நான் கோபப்படணும்னு நினைக்கவே இல்லை, கோபப்படாமல் இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்கிறேன்? கோபப்படுகிறது மாத்திரமல்ல, கெட்ட வார்த்தையும் பேசுகிறேன். நான் யாரையும் அடிக்கணும்னு நினைக்கல. ஆனால் என்ன ஆகுது? அந்த நேரத்தில் எனக்குள்ளா கோபம் கையை கொஞ்சம் என்ன செய்கிறேன்? நீட்டுகிறேன். மனைவி அடிக்கணும்னு நினைக்கவே இல்லை பாஸ்டர்.
அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ்லாம் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பவுல் சொல்லுகிறான் பாருங்க. அந்த பவுல் சொல்கிறான், நான் அப்படி தான் இருக்கிறேன், விரும்பாதே செய்கிறேன். அப்படிப்பட்ட பவுலுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய அருள்மாறி வந்த பின்பு, அவன் அந்த அபிஷேகத்திலே வளர்ந்த பின்பு அவன் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்கிறான். அப்போ எப்படி முடிஞ்சது பவுலுக்கு? ஒரு மனுஷனால் விரும்பினதே செய்ய முடியல, விரும்பாதே செய்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் பின்னாட்களில் அவன் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்கிறான். எப்படி முடிகிறது? தேவனுடைய பலனால் தரிப்பிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது அந்த மனுஷனால் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அவனால் சொல்ல முடியும். ரோமர் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆனப்படினாலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கிறவளுக்கு, தேவனுடைய ஆவியின்படி உந்தப்பட்டு நடக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனால் உந்தப்பட்டு செய்ய வேண்டும், தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரு ஜெய ஜீவியத்தை நாம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவினாலே, அந்த ரோமரில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. முற்றிலும் நம்மளை விடுதலையாக்கும். ஒரு ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் இருந்தான், சரியா, மற்ற மதத்தை சேர்ந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு அவன் மலையாளத்தில் சொன்னால் அவன் ஒரு பெண் பித்தனான். பெண் பித்தனா என்னது? யாரையாவது ஈஸியாக பார்த்தா என்ன செஞ்சிருவான்? உடனே காதலிலே ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க, இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குல்லங்க, நீ வேற வீட்டில் நீங்கள் கேஸுன்னு சொல்லாதீங்க அப்படிங்காங்க. கேஸுன்னா அந்த மாதிரி ஆளை அப்புறம் என்ன சொல்ல, மகா பெரிய பசுவான்லாம் சொல்ல முடியும்? அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது, யாரை பார்த்தாலும் உடனே காதல் வயப்பட்டுருவானான். அப்போ அவன் ஒரு பெரிய முனிவர்கிட்ட போனான். போன உடனே அவர் சொன்னாராம், நீங்கள் இமயமலையில் போய் அங்கே ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில் நீ ஒரு 40 நாள் தவம் பண்ணினா இந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து நீ விடுதலை ஆகலாம் சொல்லிட்டானா. சொன்ன உடனே இவன் அங்கே போய் தவம் இருக்க, அங்கே போய் அமர்ந்து கொண்டு கையில் அந்த கையை ரெஸ்ட் பண்ணுவதற்கு ஒன்று இருக்குமல்லவா, அதில் வச்சு இவர் தவம் இருக்க ஆரம்பித்தாராம். தவம் இருக்க ஆரம்பித்து 20 நாள் போச்சான். போனால் அந்த 20 நாள் போகிறதுக்குள்ளே இவருக்கு தாடியெல்லாம் வளர்ந்து இவர் ஒரு முனிவரை போலவே மாறிவிட்டாராம். அப்பொழுது அங்கு ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் கேட்கிறது? ஜல்க்கு ஜல்க்கு ஜல்க்குன்னு சத்தம் கேட்கிறது. என்னன்னு பார்த்தா அங்கே உள்ள ஒரு பழங்குடி பெண் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறாள். வந்த உடனே இந்த ஆள், இவர் ஏற்கனவே பிரச்சனை உள்ள ஆள் தானே, உடனடியாக தவம் கலைந்து அந்த பெண்ணை பார்த்து விட்டார். பார்த்து விட்ட உடனே இவருக்கு ஒரு அறிவு வருகிறது, நம்முடைய கண்களிலே பிரச்சனை இருக்கிறது. ஆகவே ஒரு கருப்பு துணியை கட்டி கொண்டு அடுத்த நாள் என்ன செஞ்சானா, திரும்பவும் அதே போல் தவம் இருந்தானா, எப்படியாவது எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி. அடுத்த நாள் அதே சமயம் தான் காலை 8 மணிக்கு திரும்பவும் அதே சத்தம், ஜல்க்கு ஜல்க்கு. கண்ணு மூடி இருக்கு, ஆனால் காது என்ன செய்யுது? கேட்ட உடனே அது என்னடா சத்தம்னு சொல்லி அந்த கண்ணை மூடி இந்த துணியை எடுத்தானா. அப்போ அடுத்த நாள் நமக்கு அறிவு வந்தது, கண்ணிலே பிரச்சனை இருக்கிறது, காதிலும் பிரச்சனை இருக்கிறது. அதனால் ரெண்டையுமே என்ன செஞ்சிருவோம்? க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ நம்ம பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம்னு சொல்லி கண்ணையும் மூடி விட்டானாம், காதிலும் 2 பஞ்சை வைத்து விட்டானாம். அடுத்து 8 மணி வருகிறது. இவனுக்கு தன்னை சுற்றி என்ன நடப்பது என்று அவனுக்கு தெரியாது, கண்ணும் தெரியவில்லை, காதும் கேட்கலை. ஆனால் உள் மனசு சொல்கிறது, மணி 8 மணி ஆகிறது, அவள் இப்பொழுது வருவாள்.
அதே மாதிரி 8 மணி ஆனதான், ஆன உடனே இவனால் பொறுக்க முடியவில்லையாம். பஞ்சையும் எடுத்து விட்டான், துணியும் எடுத்து விட்டான். அதோடு இந்த ஒரு இதே வேண்டான்னு சொல்லி தவத்தெல்லாம் கலைச்சிட்டு இங்கே ஓடி வந்துட்டானான். அதே போலத்தான் அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆமென். சொந்த பலத்தால், உங்களுடைய சொந்த முயற்சியினால், சரீர முயற்சியினால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் தோல்வியிலே முடியும். ஆனால் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் இமயமலைக்கு போக வேண்டாம், தவம் பண்ண வேண்டாம், கண்ணை மூட வேண்டாம், காதில் பஞ்சு வைக்க வேண்டாம். இருக்கிற இடத்திலே அவன் ஒரு தேவ சாயலை வெளிப்படுத்த முடியும். ஆமென். அதற்காகத்தான் நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆராதனையிலே அதிகமாய் பாடினோம். உங்களை நடத்துகிறவர், உங்களை ஏவுகிறவர், உங்களுடைய இருதயங்களை, உங்களுடைய எண்ணங்களை கிறிஸ்துவின் எண்ணங்களோடு ஒன்றி போக பண்ணுகிறவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஆமென். 2 சம்பவத்தை வேதத்திலே இதே போல தொடர்புடைய ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். எடுக்க வேண்டாம், எடுக்க நேரம் இல்லை. ஆதியாகமத்தில் யூதா என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். யூதா என்பது யூதா கோத்திரத்துடைய ஒரு கோத்திரப்பிதா. அந்த கோத்திரப்பிதா ஒரு நீரூற்று அண்டையிலே உட்கார்ந்திருக்க பொழுது தன்னுடைய மருமகளாகிய தாமாரிடமே பிரவேசிக்கிறான். பாருங்க, யூதா பழைய ஏற்பாட்டிலே ஒரு நீரூற்றண்டையிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது, திம்னாவுக்கு போகிற நீரூற்றண்டையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, தன்னுடைய மருமகளாகிய தாமார் வேஷம் மாறி இருக்கும் பொழுது அவளிடமே பிரவேசிக்கிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியினால் பிறந்த தேவனுடைய சுதன் ஒரு கிணற்றண்டையிலே சமாரியா ஸ்திரீயோடு பேசும் பொழுது அந்த ஸ்திரீ விடுதலையானாள். ஆமென். இந்த உலகத்துக்குள்ளாய் தேவன் நம்மை அனுப்பும் பொழுது உலகம் நமக்குள்ளாய் வரக்கூடாது, நாம் உலகத்தை மாற்றுவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்மிலே அவர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அநேக கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையில் சின்ன காரியத்திலே விடுதலை இல்லை. ஆராதனைக்கு ஒழுங்காக வருவாங்க, எல்லாம் காணிக்கையெல்லாம் போடுவாங்க, போட்டுட்டு போவாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாவ சூழ்நிலை ஒரு நாள் மாறவே மாறாது. அதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த ஆவியின்படி பிறக்கிற, இந்த ஆவியின்படி நடக்கிற, இந்த ஆவியின்படி நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாய் வேண்டும். ஆமென். அப்படி இருந்தால் தான் ஒரு மனுஷனால், விசுவாசியால் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நம்முடைய சபையின் பேர் என்ன? விக்டரி சபை. அப்படி தானே? எத்தனை பேருக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி இருக்கிறது, விடுதலை இருக்கிறது? சொல்லுங்க. சில பேருக்கு பணத்தில் பிரச்சனை, சில பேருக்கு பெண்ணில் பிரச்சனை, சில பேருக்கு ஆணில் பிரச்சனை, சில பேருக்கு பல காரியத்தில் பிரச்சனை இருக்குது. விடுதலை இருக்கிறதா? கெட்ட வார்த்தை பேசுகள் உண்டு, பொறாமை கொள்கைகள் உண்டு. சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் குமாரன் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆமென். இந்த ஆவியினால் பிறந்தவன், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவன் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் பார்ப்பான். பார்ப்பதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் பிரவேசிப்பான். திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்தில் மற்ற மதத்துக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு, மற்ற மதங்கள் போதிக்கிறது, இந்த உலகத்திலே உனக்கு எப்படி வாழ முடியுமோ, எப்படிலாம் உன்னால் நல்லா வாழ முடியுமோ அந்த மாதிரி நீ வாழ்ந்ததுக்கு அப்புறம், உன் கண்ணெல்லாம் மூழ்னதுக்கு அப்புறம் உனக்கு மோட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு மோட்சம் இருக்கோ இல்லையோ, மோட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து ஜெபத்திலே சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஒரு ஆவியினால் பிறந்த மனுஷன் தன் கண்ணை மூடின பின்பு
பரலோகத்தை தரிசிப்பதல்ல, தன்னுடைய கண்ணை மூடின பின்பு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதல்ல, இந்த உலகத்தில் உயிரோடு வாழும் பொழுதே அந்த பரலோக அனுபவத்தை அவனால் அனுபவிக்க முடியும். அந்த பரலோக விடுதலையை அவன் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு 2 ஹெல்ப்பர் அவர் அனுப்பியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஹெல்ப்பர் இயேசு கிறிஸ்து. 2வது ஹெல்ப்பர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். திரியேக தேவனிலே 2 பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். பூமியிலிருந்து மற்றொருவர் உங்களோடு சேர்ந்து கொண்டு வாக்கு கடங்கா பெருமூச்சோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஏன் உங்களால் ஜெயிக்க முடியாது? ஏன் உங்களால் வாழ முடியாது? என்னைக்கு இந்த ஆவியினுடைய ஒரு அனல் குறைகிறதோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு பிரவேசிப்பான், பாபம் பிரவேசிக்கும், வியாதி பிரவேசிக்கும், குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தோடு நீங்கள் அடக்கப்பட்டிருந்தால், அவரோடு நீங்கள் உண்மையிலே மரித்திருந்தால், அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஏற்ற விதமாய் அவர் மறுரூபப்படுத்துவார். ஆமென். திரும்ப சொல்கிறேன், பரலோகம் என்பது ஏதோ நீங்கள் கண்ணை மூடின பின்பு காணக்கூடிய ஒரு காட்சி அல்ல. இந்த உலகத்திலே வாழும் பொழுதே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம். பரலோகத்தினுடைய விடுதலையை, பரலோகத்துடைய பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வர முடியும். தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே வந்திருக்கிறது. ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பரவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லப்படுவது கண்ணுக்கு பின்பு அல்ல, நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே பரலோகம் நம்முடைய வீட்டிலே அது இறங்கும். பூலோகம் பரலோகமாய் மாறும். இதுதான் மற்ற மதத்துக்கும் கிறிஸ்துவத்துக்குள்ள வித்தியாசம். இப்பொழுது முக்கியமான நேரம், நான் முடிக்க போகிறேன். யாரெல்லாம் மறுபடி பிறந்த அனுபவத்திலே சரியாக இல்லை, இன்னும் உங்களுடைய பழைய காரியங்கள், அந்த கலைந்து போட்ட பழைய மனுஷனுடைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது. 2வது, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பலன் இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்னும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன், அந்த உன்னதமானுடைய பலன் உங்கள் மேல் இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த பலன் உங்கள் மேல் இறங்க வேண்டுமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கண்களை மூடலாம். கண்களை மூடி உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். 20 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 50 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அது காரியம் அல்ல. இப்பொழுது அந்த ரட்சிப்பின் மறுபடி பிறந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதா? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதற்கு அடிமையாக இருக்கிறீங்க? சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம். ஆனால் அடிமைத்தனமே. உங்களால் நீங்கள் முயற்சி செய்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவரவே முடியாது என்றால் வேதம் சொல்கிறது, ஒரு பலவான் உங்களை விடுதலையாக்க வேண்டும். தேவகுமாரன் உங்களை விடுதலையாக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய முதல் அனுபவம், அதாவது ஜலத்தினால் பிறந்த அனுபவம், நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை அது முற்றிலுமாய் கழுவுகிறது. கிறிஸ்துவின் சரீரத்தோடு நாம் இணைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது இனி வரக்கூடிய காலத்திலே கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு அதை நம்மை தயார்படுத்துகிறது. இந்த 2 அனுபவத்தினாலும் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த 2 அனுபவத்தையும் நாம் அடைந்திருக்க வேண்டும். நிக்கதோமு இது புரியாமல் தான் இயேசுட்ட கேட்டால், எப்படி நான் மறுபடி பிறக்க முடியும்? எப்படி நான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நான் பிறக்க முடியும் என்று கேட்டான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு ரட்சிப்பின் அனுபவம், மறுபடி பிறந்த அனுபவம் இல்லை என்றால், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில்
ஏதோ ஒரு காரியத்தினாலே அது இழந்து போயிருந்தால் கர்த்தர் திரும்பவும் அதை ரீக்ரியேட் பண்ண விரும்புகிறார். திரும்பவும் அதை உருவாக்க விரும்புகிறார். திரும்பவும் அந்த ஜீவனை, அந்த நித்திய ஜீவனை உங்களிலே உருவாக்க விரும்புகிறார். இந்த முக்கியமான நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடிக்கிற சமயத்தில் எனக்கு இந்த மறுபடி பிறந்த அனுபவம் வேண்டும், எனக்கு இந்த மறுபடி பிறந்த ஒரு அனுபவம் வேண்டும். இன்னும் என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்று சொல்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே ஒரு விடுதலை இல்லவே இல்லை, என்னுடைய சிந்தை மண்டலத்தில் இல்லை, இந்த சரீரத்தில் இல்லை, என் ஆவியில் இல்லை என்று சொல்கிறவங்க எல்லாம் கண்களை மூடிக்கிற சமயத்தில் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடிக்கிற சமயத்தில் உங்கள் கைகளை உயர்த்துங்க. உங்களுடைய கரத்தை தேவ கரம் படிப்பதாக. அந்த மனுஷ கரத்தை தேவனுடைய கரம் பரலோகத்திலிருந்து நீட்டி படிப்பதாக. கூப்பிடுகிற எல்லா மனுஷரையும் காக்கை குஞ்சுக்கும் போஷிக்கிற தேவன், நாம் அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் நமக்கு ஒரு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் இல்லாமல் இருந்தால், ஆவியினுடைய பலன் இல்லாமல் இருந்தால், ஆவியினுடைய அருள்மாறி இல்லாமல் இருந்தால், தேவன் உங்களை நிரப்ப விரும்புகிறார், உங்களை ஃபில் பண்ண விரும்புகிறார். ஒரு வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு, வெறுமையா இருக்கிறதை கண்டு, பொல்லாத ஆவிகளை 7 பொல்லாத ஆவிகளை கூட்டி கொண்டு வந்ததாக சத்திய வேதம் சொல்கிறது. அதே போல ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்கள் வாழ்க்கையில இந்த ஆவியினுடைய ஃபில்லிங் இல்லாமல் இருந்தால், மறுபடியும் நீங்கள் விட்டு வந்த அநேக காரியங்கள் உங்கள் வீட்டிலே குடிகொள்ளும், உங்கள் ஆத்மாவிலே குடிகொள்ளும், உங்கள் ஆவியிலே குடிகொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் வெறுமையான காலி பாத்திரங்களை அவர் நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு வேதத்தில் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், உங்களுக்கு ஒரு மாம்சம் வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான ஆணின் மேலும் பெண்ணின் மேலும் பெரியோர் மேலும் சிறியோர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பீர்கள், நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள், நீங்கள் பலனுள்ளவர்களாய் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பலன் இறங்குற ஒரு முக்கியமான நேரம். எனக்கு ஆவியின் பலன் வேணும் என்று சொல்றவங்க தயவு செய்து உங்க வலது கரத்தை உயர்த்துங்கள். உங்கள் கரத்தை பரலோகம் பார்க்கட்டும். மேல் வீட்டு அறையிலே 120 மேல் இறங்கின அதே ஆவியானவர் இன்றைக்கும் இறங்குவதற்கு அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். அவருக்கு தேவை ஒரு தவனமுள்ள ஒரு இருதயம், ஒரு தவனமுள்ள ஒரு ஆத்துமா, ஒரு வறண்ட நிலம், தாகமாயிருக்கிற நிலம், அதுதான் அவருக்கு தேவை. என்னை வா என்று அழைத்தால் நிச்சயமாய் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நிரப்புவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடிக்கிற வேளையில ஆண்டவர் நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் கிறிஸ்துவின் சாயலுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை, நான் மறுபடியும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வர விரும்புகிறேன், எனக்கு கிறிஸ்துவின் சாயல் வேண்டும், அவருடைய ஜீவன் வேண்டும் என்று கேளுங்க. நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், ரட்சிப்பு என்னவென்று அறிந்திருக்கிறேன், ஆனால் நான் பவுலை போல நான் விரும்பாததையே செய்கிறேன், விரும்புகிறதை என்னால் செய்ய முடிகிறதில்ல, எனக்கு தேவ பலன் வேணும். நான் பவுலை மாதிரி நான் சொல்லணும், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சொல்ல வேண்டும். அந்த பரலோக அனுபவம் அந்த பூமியில வாழும் பொழுதே எனக்குள்ளாய் அந்த பரலோக ராஜ்யம் இப்பொழுதே அது வர வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே வர வேண்டும், நான் இருக்கிற இடத்துல வேலை ஸ்தலத்தில் அந்த பரலோக ராஜ்யம் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், ஜெபிக்கிறவங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே அந்த பரலோகம் என்னிலே இறங்கி வர வேண்டும், உடைய ஆவியினுடைய பலன் எனக்கு வேண்டும். கிறிஸ்துவின் சரீரத்தோடு என்னுடைய ஜென்ம சரீரம் ஆண்டவரே களைந்து போடப்பட்டு புதிய மனுஷனை, கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்ட புதிய மனுஷனை, அந்த ஆவி மனுஷனை நான் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர் இப்ப இறங்குவதற்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கையை வைத்தவங்க அப்படியே கையை வைத்த நிலைமையில
ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே என் மேல் இறங்கும் ஆண்டவரே. சிம்சோனின் மேல் இறங்கின ஆவியானவர், யெப்தாவின் மேல் இறங்கின ஆவியானவர், தெபராவின் மேல் இறங்கின ஆவியானவர், சாமுவேலின் மேல் இறங்கின ஆவியானவர், தாவீதின் மேல் இறங்கின ஆவியானவர், பவுலின் மேல் இறங்கின ஆவியானவர், பேதுருவின் மேல் இறங்கின ஆவியானவர், மரியாளின் மேல் இறங்கின ஆவியானவர் இப்பொழுதும் இறங்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, உன் வாயை விரிவாய் தர, உன் வாயை அடக்கிக் கொள்ளாதே, சத்தமிடு, அடக்கிக் கொள்ளாதே. உன் வாயை நன்மையினால் நிரப்புவேன், உன் வாயை நன்மையினால் நிரப்புவேன். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு போகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடும் பொழுது எல்லாரும் வானத்துக்கு நேராக உங்களை கரங்களை உயர்த்தி சத்தமா உங்க வாயை திறந்து, உங்க உதடுகளை திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என் மேல் இப்படிப்பட்ட ஒரு தேவ பலன் வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேளுங்க. கர்த்தர் உங்கள் மேல் இறங்குவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீர் உண்மையான இருதயத்தோடு ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகத்தோடு கேட்கிற யாவருக்கும், தாகத்தோடு கேட்கிற யாவருக்கும் ஜீவ தண்ணீரை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீர் விசுவாசத்தோடு, 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 விசுவாசத்தோடு. ஆமென். ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தீடும், உனக்குள்ளிருந்து ஜீவ நதி புறப்பட்டு ஓடும், உனக்குள்ளிருந்து ஜீவ நதி புறப்பட்டு ஓடும், உனக்குள்ளிருந்து ஜீவ நதி, உனக்குள்ளிருந்து ஜீவ நதி. Yes Lord, கனி தந்திட நான் செடி தொங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பெற்றிட. ஓ ஊற்று தண்ணீர் உண்மையான இருதயத்தோடு தாகத்தோடு அவரிடத்தில் கேளுங்கள். தாகத்துக்கு தாய் என்று கேட்டவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கொடுத்த தேவன் ஒரு நாளும் தாகம் அடையாதபடி உனக்குள்ளிருந்து ஜீவ நதியை கொடுக்கக்கூடிய ஓ ராமா ஷரர குரபரியன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஓ ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை. ஆமென். ஹல்லேலூயா. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ஜீவ நதி, ஜீவ நதி, ஜீவ நதி. ஒரு ரெஃப்ரெஷிங் வாட்டர். ஒரு முறை கூட உன்னை புதுப்பிக்கிற தேவ ஆவியின் வல்லமை, தேவ ஆவியின் வல்லமை விரும்பின உனக்கு, தாகமுள்ள உனக்கு இப்பொழுது கொடுக்கப்படுகிறது.
ஆமென். இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே, திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவை, உனக்காக திறக்கப்பட்ட ஊற்று. ஆமென். பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவன். ஓ ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். உலர்ந்த எலும்புகளின் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. உலர்ந்த எலும்புகளின் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும், பலம் இல்லாதவனுக்கு பலத்தையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளின் மேலே தேவ வல்லமை வெளிப்படுவதாக. உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேர்வதாக. ஆமென். மாம்சம் உருவாகட்டும், தோல் உருவாகட்டும், ஜீவன் பிரவேசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால விடுதலை, 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 அற்புத விடுதலை, அற்புத விடுதலை. இயேசுவின் நாமத்தினால விடுதலை, இயேசுவின் நாமத்தினால விடுதலை, இயேசுவின் நாமத்தினால விடுதலை. அற்புதம், 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 அற்புதம். ஓ ரிகா பாபா பாபா ஷரல ரதுரபல ஷதரே, ஓ ரிபல பரபல ஷபல வலதியா குரபரியா. ஆமென், 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 ஆமென். ஷிபல பரதியா தரே குரபரியா. ஓரி பரந்தந்தர ரபகல ஷதரே குரபரியா தர. ஓரி பலபல உள்ள குரபர ஷக்கரதியா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓரி பாமா ஷத்தல. விடுதலை பெற்றுக்கொண்ட ஹalleluya அப்படியே அனுபவத்தை, விடுதலையின் அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில சுதந்திரிக்கும்படியாக தேவ ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜீவ நதி, ஜீவ நதி. There is a spirit of God that's going to refresh you right now. Refreshing spirit of God. Hallelujah. ஜீவ நதி உனக்குள்ளே புறப்பட்டு ஓடும்படியாய் தேவ வல்லமை உம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறது. ஆமென். Reach out, reach out. Hallelujah. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த நதி எனக்குள்ள இருந்து புறப்பட்டு போகட்டும் ஐயா. என்னை திருப்திப்படுத்தட்டும், என்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றட்டும். இனி குறைவுள்ள பாத்திரம் அல்ல, இனி குறைவுள்ள பாத்திரம் அல்ல, இனி நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை மாற்றும். நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை மாற்றும். நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை மாற்றும் என்று ஷபாபா ரதுரதே கேரி அந்தர. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உலர்ந்த எலும்புகளுக்குள்ளும் ஜீவன் பிரவேசிக்கத்தக்கதாக, ஹalleluya, மாம்சம் வந்து மூடத்தக்கதாக, எலும்பு கத்தாவே தோல் மூடத்தக்கதாக, ஆண்டவரே ஒரு கத்தாவே சேனையாய் நம்முடைய பிள்ளைகள் எழும்பி நிற்கத்தக்கதாக தேவ ஆவியார் நம்முடைய பிள்ளைகளின் கத்தாவே மத்தியிலே கடந்து வருவீராக. வல்லமையினால் நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. இங்கே தேவனுடைய ஆவி உண்டு, அங்கே விடுதலை உண்டு. ஓ ஷமா மரதி அந்தர, ஓ ரம சங்கரதி அந்தர. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்பான கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. விடுதலை நீ தந்த காய்மக்கு நன்றி அப்பா. அநேகருக்கு நீர் விடுதலை தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. ஆனால் இன்னும் விடுதலை பெற முடியாதபடி ஆண்டவரே தங்கள் இருதயத்தை திறக்காமல் ஆண்டவரே ஹalleluya மூடி வைத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உணர்த்துவீங்கப்பா. ஓ glory, hallelujah. வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். He is knocking at the door. He is waiting for your response. He is waiting for your response. Knocking at your door. If you open, he will come and sup with you. He will come and sit in your dining table and eat with you. You will enjoy the presence. You will enjoy the presence. There will be an overflowing experience. A living water flowing out of you. A living water flowing out of you. You will be a blessing to many. Hallelujah. ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் உன்னை மாற்றும்படியாய் ஜீவன் நதி உனக்குள்ளிருந்து புறப்பட்டு ஓடத்தக்கதாக தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய வல்லமை உனக்குள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார். Receive it right now. Open your heart and receive it right now. Open your heart and receive it right now in Jesus' name. Jesus' name. Jesus' name. Every door that is closed may be opened in Jesus' name.
ஓ ரஷமலது ரக்கூர பரியந்தர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அநேகர் தொட்டிருக்கபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே கிருபை செய்வீராக. இன்னும் அந்த கர்த்தாவே பக்தியிலே வளர்வதற்கு ஆண்டவரே அவபக்தி உள்ளவர்களாய் நாங்கள் இராதபடிக்கு, அநியாயம் செய்வர்களாய் நாங்கள் இராதபடிக்கு, தேவ பக்தி உள்ளவர்களாய், சகோதர சகோதரர்களுக்குள்ளே சிநேகம் உள்ளவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் வாழ்வதற்கு தேவனுக்கு அனுகிரகம் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.